அனைவருக்கும் வணக்கம். எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இவன் வேற மாதிரி வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஸ்கிரிப்ட் பண்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டது 3 months தான். அந்த 3 monthsக்கு அப்புறம் வேற ஒரு ஹீரோக்காக பண்ணோம். அந்த ஹீரோட்ட போகும்போது அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகலன்ட்டாரு. அது ஒரு கதை எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஸோ ப்ரொடியூசருக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. வேற யாரு கூட போகலாம் அப்படிங்கும்போது கும்கி ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த கும்கியோட ட்ரெய்லர் காமிச்சார் போஸ் சார். விக்ரம் பிரபுல நல்லா பண்ணியிருக்காரு, படம் நல்லா வந்திருக்கு, பாருங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, கும்கிக்கு முன்னாடியே நாங்கள் கமிட் பண்ணிட்டோம். கும்கியோட ஹிட்டும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது. ஸோ விக்ரம் பிரபு இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விக்ரம் பிரபு தெரியும், அவர் ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்திருக்காரு. அவரு அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாவுமே இல்லாம ரொம்ப கோஆபரேட் பண்ணாரு. நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படி கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இதுல வில்லனா வம்சி பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலயுமே வில்லன்ல தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த படத்துல நாங்க வில்லனை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அது அவருக்கு ஒரு கிரெடிட், அந்த டார்ச்சர் தான் அவருக்கு கிரெடிட். இந்த படத்துல கிடைக்க போற கிரெடிட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட பெஸ்ட் வில்லனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கணேஷ் வெங்கட்ராம் கொஞ்சம் போர்ஷன் தான் வருவார். வந்தாலும் ஆனா படம் முடிஞ்சு வெளியில வரும்போது இந்த ஃபுல் படமும் ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவரோடது. ஹரிராஜன் சார் இதுல ஒரு மினிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கும். சுரபி சொல்லும்போது உண்மையிலுமே இந்த வருஷம் பெஸ்ட் டெபு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு உண்மையிலுமே ஒரு பொண்ணுங்க எப்பவுமே சாஃப்டா ஒரு பயந்த சுபாவம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் மீறி கிளைமேக்ஸ்ல தில்லா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் முடிஞ்சு வெளியில வரும்போது அது கண்டிப்பா ஆடியன்ஸும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் சக்தி சக்தியோட எனக்கு தெரிஞ்சு சக்தி இதுல இந்த படம் அவருக்கு ஒரு அடுத்த லெவல்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லா டெக்னீஷியனுமே இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகன் சார், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், சத்யான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. அப்புறம் முத்துக்குமார் சார் ஒரு சாங் எழுதியிருந்தாலும் இதுல சூப்பரா இருக்கு. அப்புறம் விவேகா சார், மணியமுதவன், இவங்கெல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. இதுல எல்லா டெக்னீஷியனுமே எனக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல நான் குறிப்பா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர் தான். ஏன்னா நான் பிளான் பண்ணதை விட கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணியிருக்கோம். அப்ப எக்ஸ்ட்ரா போது நான் சொன்ன ப்ராப்ளத்தை அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல படம் பண்றதுக்கு கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இதுல போஸ் சாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருந்தது. இதுல லிங்க் சார் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறது இன்னும் ஒரு பிளஸ். என்னன்னா நம்மளோட ப்ராப்ளங்களை சொல்லும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ என்னோட ப்ராப்ளத்தை சொல்லும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த டைம்ல நான் பிளான் பண்ணதை விட அதிகமா போனது கூட ஒரு காரணம் என்னன்னா இந்த படத்தை ரொம்ப சிறப்பா கொடுக்கணுங்கிறது தான். ஏன்னா எங்கேயும் எப்போதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வரும். அதுல ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு வந்துருச்சு. சோ அந்த எதிர்பார்ப்பை ஃபில்அப் பண்ணுங்கிறது ஒரு சின்ன ஒரு கான்சியஸும் உள்ள இருந்தது. இப்போ ஓவராலா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயும் எப்போதும் டைரக்டரோட படம் அப்படின்னு உள்ள வர்றவங்களை இந்த படம் எந்த விதத்திலையும் ஏமாத்தாது. இதுலயும் நான் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கதா நான் நம்புறேன். இதுல எனக்கு கோஆபரேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி சரவணன் சார். இதுல முக்கியமா பாடல்கள்